இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை விசாரிக்கிறவர். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அதாவது எங்களை விசாரிக்கிற தேவன் அவராக இருக்கிறார். அவர் எங்களை விசாரிக்கிறபடியினால் எங்கள் கவலைகளை அவர் மேல வைத்து விட வேண்டும் என்று சொல்லி இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. இது உண்மையிலே ஒரு அழகான வசனம். எங்களை விசாரிக்க ஒருவர் இருக்கிறார், அது தேவன் மாத்திரம்தான். இதில் சொல்லப்பட்டிருக்கு, உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். எங்களிடத்தில் இருக்கிறதான மிகப்பெரிய பலவீனம் எங்களுடைய கடந்த கால துயரங்களை நாங்கள் சுமந்து கொண்டு திரிவதுதான். இதில் சொல்லப்பட்டிருக்கு, அவற்றை எல்லாவற்றையும் தேவன் மேலே வைத்து விடுங்கள். அவருடைய பாதத்தில் எங்களுடைய பாரங்கள் எல்லாவற்றையும் வைத்து விட்டு நாங்கள் இலகுவாகவும் சுதந்திரமாகவும் இருப்பதைத்தான் தேவனும் விரும்புகிறார். எங்களுடைய பாரங்கள் கவலைகளை மனிதர்களிடத்தில் சொல்லி ஆறுதலை தேடாமல் தேவனிடத்தில் சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர்தான் எங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறார். உண்மையில் அவரிடத்தில் இருந்து வருவது மாத்திரம்தான் உண்மையான ஆறுதலாகவும் இருக்கும். இப்படி இருக்கும் பொழுது எங்களுடைய கவலைகள், சோகங்கள், பாரங்களை நாங்கள் சுமந்து கொண்டு தெரியாமல் தேவன் மேலே வைத்து விட்டு நாங்கள் சந்தோஷமாக இருக்கும் பொழுது அவற்றை எல்லாவற்றையும் நீக்கி போட தேவனால் முடியும். எல்லா சூழ்நிலைகளையும் மாற்ற அவரால் முடியும். இப்படி இருக்கும் பொழுது நாங்கள் மனிதர்களிடத்து ஆறுதலை தேடாமல் தேவன் எங்களை விசாரிக்கிறபடியால் எங்களுடைய கவலைகள் எல்லாவற்றையும் அவருடைய பாதத்தில் வைத்துவிட்டு சந்தோஷமாக இருப்போம். Have a happiest day.